Zombie apocalypse. அன்னைக்கு முடிவு பண்ணண்டா கட்டுனா இவ்வளோ கட்டு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் உள்ள பெல் ஆப்ஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். தென் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ரெண்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண ப்ரீசெட் இருக்கும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்துட்டு நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தென் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டைலாக் வரும். ஸோ இந்த வீடியோவுமே வந்துட்டு நானே வந்துட்டு மேக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டைலாக் கூட வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 6.25 செகண்ட்லேருந்து நமக்கு இமேஜஸ் வரும். ஸோ இமேஜஸ் தான் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு 6.25 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு உங்களோட ஃபோல்டர் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். அப்போ வந்துட்டு நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா ஃபிங்கரால் இந்த மாதிரி வந்துட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோவோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு உங்களோட இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நானும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு நான் கரெக்டாக வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் வரைக்கும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இமேஜோட எஃபோர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த எஃபோர்ட்டை தான் வந்துட்டு காப்பி பண்ணி இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எங்கேருந்து வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த எஃபர்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்துட்டு எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா ஃபோட்டோஸ்க்குமே வந்துட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வந்துட்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிளிங்க் ஆகுது இல்லையா, இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர்ன்றதை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம எங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு எங்கே ஆட் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இமேஜ்க்கு வந்துட்டு மிடில் பாயிண்டில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அகைன் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா இமேஜஸ்க்கும் மிடில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதோட மிடில் பாயிண்டில் செட்
பண்ணிவிட்டு அகைன் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வீடியோவோட எண்டு வரைக்கும் எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு மிடில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த லேயரை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு டைலாக் வீடியோ வரும். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் டைலாக் எல்லாமே வந்துட்டு நானே ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு 1080 or 720 வந்துட்டு செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.